சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இவனை பார்க்கதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்களா? இது தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வந்திருக்கவே மாட்டேன். ஏ பார்வதி 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 கொஞ்சம் நில்லு. இங்க எதுக்காக என்ன கூட்டிட்டு வந்தீங்க? இவன் யாருன்னு தெரியும்ல? பார்வதி, இவர் யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இப்போதைக்கு இவர் யாருங்கிறது முக்கியம் இல்ல. இவர் என்ன சொல்றாருங்கிறது தான் நமக்கு முக்கியம். பார்வதி, நீ என்ன ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ஆக்சுவலி உன் மேலையோ இல்ல உன் ஹஸ்பண்ட் சந்தோஷ் மேலையோ எந்த விதமான கோவமோ பகையோ எனக்கு இல்ல. என் கோவம் எல்லாம் அந்த அர்ஜுன் மேலதான். அர்ஜுன் மேல இருந்தாலும் அவரு என் தங்கச்சி புருஷன். அவங்களுக்கு ஒரு எதிரினா அவங்க எனக்கும் எதிரிதான். அவங்களை பழி தேய்க்கணும்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் பேச தயாரா இல்ல. சபாஷ், அக்கான்னா இப்படிதான் இருக்கணும். தங்கச்சி மேல எவ்வளவு பாசம். நானும் உன்ன மாதிரி தான் தங்கச்சி நிகிதா மேல உயிரிய வச்சிருந்தேன். அவளதான் அந்த அர்ஜுன் அநியாயமா கொலை பண்ணிட்டான். அதை விடு, என் தங்கச்சியை கொன்னவன என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப உன்னை இங்க வர வைக்கிறதுக்கான காரணம் சில உண்மைகளை உனக்கு தெரியப்படுத்துறதுக்காகத்தான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னியே, அர்ஜுன் என் தங்கச்சியோட புருஷன், என் தங்கச்சிக்கு எதிரினா எனக்கும் எதிரிதான். உன் தங்கச்சியோட எதிரி நான் தான் தெரிஞ்சுக்கிட்ட நீ உன்னோட எதிரி யாருன்னு தெரிஞ்சுக்காம இருக்கியே. என்ன சொல்ற நீ? புரியல. என் தங்கச்சியை கொன்னது அர்ஜுன் தான். ஆனா சம்பந்தமே இல்லாம எந்த பாவமும் அறியாத ஓம் புருஷன் எதுக்கு தண்டனை அனுபவிக்கணும்? அது ஏன்னு யோசிச்சு பாத்தியா நீ? என்ன அன்னைக்கு சொன்ன மாதிரி அதுக்கு காரணம் என் தங்கச்சி தானே சொல்ல போறியா? உண்மையை எப்படி சொன்னாலும் அது மாறாது பார்வதி. உன் தங்கச்சி தான் காரணம். நான் சொன்னா நீ நம்ப மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உன்கிட்ட நேர்ல வந்து சொல்லும் போது நீ நம்பல. உன் புருஷன் கூடயும் நான் பேசினேன். ஆனா அவரும் உன்ன மாதிரியே தான் இருக்காரு. அர்ஜுனையும் மலரையும் தன்னை காப்பாத்த போற தெய்வமாவே நினைச்சிட்டு இருக்காருன்னா பாத்துக்கேன். என்ன பார்வதி, அவங்க உங்களை காப்பாத்த நினைக்கல, மொத்தமா உங்களை அழிக்க நினைக்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியலையே. ஏய், என்ன சொல்ற நீ? நான் சொல்றதை விட சம்பந்தப்பட்டவனே வந்து சாட்சி சொன்னா நம்புறதுக்கு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். டேய், அவனை இழுத்துட்டு வாங்கடா. இவன் யாருன்னு தெரியுதா? அதானே, உனக்கு எப்படி தெரியும்? கூட இருக்கிற துரோகிங்களை பத்தியே தெரிஞ்சுக்காம இருக்க, இவனை பத்தி எப்படி தெரியும்? இவன் தான் உன் புருஷன் சந்தோஷ ஜெயில வச்சு கொலை பண்ண முயற்சி பண்ண. உண்மையை சொல்றா? ஆமா சார், நான் தான் சார். நான் தான் அவரை கொலை பண்ண பார்த்தேன். என்னை மன்னிச்சிருங்க சார். மன்னிச்சிருங்க அம்மா, நீங்களே என்னை மன்னிச்சிருங்கம்மா. உங்க காலில் கூட விழுறேன். என்னை ஒன்றும் பண்ணிடாதீங்கம்மா. அம்மா, என்னை மன்னிச்சிருங்கம்மா. அம்மா, என்னை மன்னிச்சிட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கம்மா. அம்மா சொல்லுங்கம்மா. டேய், எழுந்துடா. ஒழுங்கு மரியாதையா எல்லா உண்மையும் சொல்லிடு. எதுக்காக அவரை கொலை பண்ண பார்த்த சொல்றா? சார், இவங்களோட தங்கச்சி தான் சார் அவரோட போட்டோவை அனுப்பி அவரை கொலை பண்ண சொன்னாங்க. நிறைய பணமும் கொடுத்தாங்க. பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் கொலை பண்ண ஒத்துக்கிட்டேன். டேய், மீதி விஷயத்தையும் சொல்றா. சொல்றேன் சார், சொல்றேன் சார், சொல்றேன் சார். ஜெயில இருக்கிற அந்த சந்தோஷ் உயிரோட இருந்தா அவங்க புருஷனுக்கு ஆபத்துன்னும், அதே மாதிரி அந்த சந்தோஷ் எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்க புருஷன் அர்ஜுன் மேல பழி விழுந்து அவரு ஜெயிலுக்கு போயிடுவாருங்கிறதுக்காக சந்தோஷ உள்ள வச்சு கொலை பண்ண சொன்னாங்க சார். அப்படி நேற்று அவரை கொலை பண்ண போகும்போது வார்டன் வந்ததால அவர் என்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டார் சார். அதையும் நான் மலர் மேடம் கிட்ட சொல்லிட்டேன் சார்.
என்ன பார்வதி, இப்பவாது நம்புறியா இல்ல இன்னும் உன் தங்கச்சியை தான் நம்புறியா? டேய், உன் போனை எடுறா. ஓபன் பண்ணி காமி. இது உன் தங்கச்சி மலர் நம்பர் தானே? பிரகாஷ், எங்க காட்டுங்க. ஐயோ ஆமா, இது மலரோட நம்பர் தான். அது மட்டும் இல்ல, இதோ உன் புருஷனோட போட்டோவை அனுப்பி அவனை கொலை பண்றதுக்காக இவனுக்கு பணமும் கொடுத்திருக்கா.